பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கு என் முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். இந்த அரங்கத்திற்கு வருகின்ற பொழுதே ஒரு அற்புதமான மகிழ்ச்சி. நம்முடைய ஐயா காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் திரு அழகிரி ஐயா அவர்கள் வருகை தருகிற பொழுது வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்கின்ற கோஷம் ஒலித்தது. நீங்களும் சேர்ந்தே சொன்னீங்க, கவனிச்சேன். வந்தே மாதரம் சொல்லக்கூடிய காங்கிரஸ்காரர்களை இந்த தலைமுறையிலே பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சார், வந்தே மாதரம் முதல்ல அவங்க தான் சொன்னாங்க, அப்புறம் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. காங்கிரஸ் ஒரு தேசிய பேரியக்கம், சுதந்திர போராட்ட இயக்கம், அண்ணல் காந்தியடிகளின் இயக்கம். அண்ணல் காந்தியடிகள் ராம ராஜ்யம் வேண்டும் என்ன கேட்டாரு? ராம ராஜ்யம் வேண்டும், அதுதான் இந்தியாவின் விடுதலை. ராம நாமத்தை சொல்லித்தான் விடுதலை போராட்டத்தையே அண்ணல் காந்தியடிகள் நடத்தினார். ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு அவர் தான் சொன்னார். ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்று சொன்னதை, காந்தியடிகள் சொன்னதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். எங்கள் கோயில்களில் பாடினோம், எங்கள் தெருக்களில் பாடினோம், எங்கள் அலுவலகங்களில் வீடுகளில் பாடினோம். ஆனால் ஒரு இடத்தில் கூட முஸ்லிம் லீக் எந்த இடத்திலும் ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்று அவர்கள் பாடவே இல்லை. அண்ணல் காந்தியடிகள் வந்தே மாதரம் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் காந்தியடிகளுக்கு போட்டியாக அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். காந்தியடிகளும் சகித்துக் கொண்டார், அதையும் சேர்த்து காந்தியடிகள் முழங்கினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காங்கிரஸ்காரங்க சத்தியமூர்த்தி பவன், பெருந்தலைவர் காமராஜர் இல்லைங்களா, இதுதானே காங்கிரஸ்காரங்க. ஆனால் இன்றைக்கு பெருந்தலைவர் இழிவுபடுத்தப்படுகிறார், வந்தே மாதரம் சொல்ல மறுக்கின்றார்கள். பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னால் கொஞ்சம் அது எங்க பிஜேபி சாயம், காவி சாயம், தன்னை சங்கி என்று சொல்லிவிடுவார்களோ என்று இன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே முருகன் மாநாடு அண்ணன் அழகிரி அவர்களை பாராட்டுகிறேன். முருகர் மாநாட்டுக்கு வர்றோம். முருகர் மாநாட்டில் நாஞ்சில் சம்பத் அண்ணன் அவர்கள் வருத்தப்பட்டார்கள், திருப்புகழ் பாடவில்லை. அருணகிரிநாதர் தமிழகம் முழுக்க திருப்புகழ், குமரகுருபரர், கந்தர்கலி வெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், பாம்பன் சுவாமிகள் முருகபக்தி மாநாட்டிலே, இந்து முன்னணி பேரியக்கம் நடத்திய அந்த மாநாட்டிலே ஒரு கிண்ண சாதனை நிகழ்த்தப்பட்டது. 5 லட்சம் பேர் ஒன்றாக இருந்து கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக மந்திரமாக ஜபித்து கிண்ண சாதனை நிகழ்த்தப்பட்டது. அதுக்கு தான் முருகபக்தர் மாநாடு. அண்ணன் பேச்சு முடிச்சோடனே டிவி ஆஃப் பண்ணிட்டார். கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்கள் தமிழகத்திலே. யூடியூப் புரூட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப கேவலப்படுத்தி பேசினாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. யாரு? அவர்களை கண்டிக்கவில்லை. யார் ஆட்சி அப்ப நடந்தது? அதிமுக ஆட்சி தான். சரி, ரைட். ஏன்னா அதிமுக ஆட்சியில் எவன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. யாராவது மேல நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்க, எடப்பாடி அவர்கள் ஒரு நல்ல ஜனநாயக ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். எடப்பாடி ஆட்சி காலத்திலே ஏராளமான போராட்டங்கள். மூடு டாஸ்மாக மூடு, இப்ப எங்க போனாங்க அவங்க எல்லாம்? எடப்பாடி ஆட்சியில் தான் நடந்தது. கந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்ட பொழுது
அந்த இழிவுபடுத்தி பேசிய, இழிவுபடுத்தி கோடிக்கணக்கான முருக பக்தர்களின் மனதை புண்படுத்திய அவனை கூப்பிட்டு விருது கொடுத்து பாராட்டினார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். கந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டது. அதனை தொடர்ந்து சென்னிமலை கல்வாரி மலையாக மாற்றுவோம் என்று பகிரங்கமாக சவால் விட்டார்கள். சென்னிமலை முருகன் கோவில் கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்ட பாலன் தேவராய சுவாமிகளால் கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்ட அந்த சென்னிமலை முருகன் கோவில், சென்னிமலை முருகன் கோவிலிலே பாறையிலேயே வேல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த முருகன் கோவில், அதை நான் கல்வாரி மலையாக மாற்றுவேன். இப்ப எங்க அறநிலையத்துறை அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அல்லேலூயா அமைச்சர், அந்த அல்லேலூயா அமைச்சர் சென்னிமலை முருகன் கோவிலை நான் கல்வாரி மலையாக, இயேசு மலையாக மாற்றுவேன் என்று சவால் விட்டார்களே, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் தானாக திரண்டு அங்கே ஒரு மிகப்பெரிய இந்து எழுச்சியை காட்டிய பிறகுதான் அதுக்கப்புறம் அவங்க மேல நடவடிக்கை கிடையாதுன்னு சொன்னாங்க. எல் முருகன் அவர்கள் அந்த நேரத்திலே வேலேந்தி பாருங்க, அந்த நேரத்தில் பார்த்து பிஜேபி தலைவரா முருகப்பெருமானையே போட்டாங்க. முருகன் முருகன்கிற பேரை கேட்டாலே திராவிட மாடலுக்கு கொஞ்சம் அலர்ஜி. மக்கள் கூடுகிறார்கள். முருக பக்தர்களின் மனதிலே இருந்த அந்த கவலைகள், இன்றைக்கு முருகன் கோவில்கள், இந்து சமய கோவில்கள் ஆக்கிரமிக்கப்படுவது, மதமாற்றத்தின் காரணமாக நம்முடைய இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவது, தமிழர்களின் எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் தமிழர்கள் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. எனவே முருக பக்தர்கள் மனதிலே ஒன்று சென்னிமலை சம்பவம், அதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டது. ஏன் முருக பக்தர் மாநாடு? எதற்காக இந்து முன்னணி முருக பக்தர் மாநாட்டை நடத்தியது? எதற்காக இந்து மக்கள் கட்சி முருக பக்தர் மாநாட்டை நடத்தியது என்று சொன்னால், முருகன் வேற கந்தன் வேறன்னு ஒரு கதை கட்ட ஆரம்பிச்சாங்க. முருகன் வேற, சுப்பிரமணியன் வேற, வேறதான் இப்போ அண்ணா அடிச்சு சொல்றாரு. முருகன் வேற சுப்பிரமணியன் வேறன்னு சொன்னவர் இவரே தான் சொன்னாரு. ஆதி சங்கரர் அவருடைய நோயை குணப்படுத்துவதற்காக திருச்செந்தூருக்கு வருகை தந்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். அண்ணன் தான் சொன்னார். அண்ணன் பேசும்போது சொன்னாரா இல்லையா? எங்கள் குமரகுருபரர் 5 வயதிலே முருகனர்களால் பேசும் ஆற்றல் பெற்றவர், கந்தர்களி வெண்பா பாடியவர். இந்த மதுரையிலே வந்து மலையத்வஜன் பெற்ற மகளே வருக என்று மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடி அன்னை மீனாட்சியே நேரடியாக வந்து கிருஷ்ணதேவராயருடைய கழுத்திலே இருந்த, மன்னிக்கணும், அன்றைக்கு இருந்த நம்முடைய மன்னர் திருமலை நாயக்கர் கழுத்திலே இருந்த அந்த முத்துமாலையை அன்னை மீனாட்சியே நம்முடைய குமரகுருபரருக்கு அணிவித்த அற்புதங்கள் நிகழ்ந்த மண் இந்த மதுரை மண். அவர் சொல்றாரு, முருகன் வேற கந்தன் வேற, முருகன் வேற சுப்பிரமணியர் வேற. முருக பக்தன் வழிபாடு என்பது அது இந்து சமயத்தோடு தொடர்புடையது அல்ல. அவங்களுக்கு சுப்பிரமணிய சாமினாலே அலர்ஜி தான், கொஞ்சம் அலர்ஜி. ஏன்னா ஆனா அவர்களே தான் நடத்தினார்கள். ஐயா கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கருணாநிதி அவர்கள் தான் நீதி கேட்டு நெடும்பயணம், திருச்செந்தூர் வேல் காணாமல் போய்விட்டது என்று அவர்கள் தான் யாத்திரை நடத்தினார்கள். முதல் வேல் யாத்திரை நடத்துறது. அதுக்கப்புறம் இந்து மக்கள் கட்சி கந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்ட பிறகு நாங்கள் எல்லா இடங்களிலுமே இந்த வேல் யாத்திரை, வேல் வழிபாடு முதலாக சென்னிமலையிலே முருக பக்தர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சென்னிமலையிலே இருந்து சிவன்மலை வரை வேல் யாத்திரை நடத்தினோம் இந்து மக்கள் கட்சி. அதனைத் தொடர்ந்து முருக பக்தர்களின் மாநாட்டை, எங்கே முருக பக்தர்கள் எல்லாம் நம்மை விட்டு வெளியே போய்விடுவார்களோ என்று சொல்லி தமிழக அரசு, இந்து சமய அறநிலையத்துறை ஐயா சேகர்பாபு அவர்கள், உண்மையிலேயே அவர் அதிமுகவில் இருந்தவரை அம்மாவின் விசுவாசியாக இருந்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த பிறகு இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய பிரச்சார பீரங்கியாக மாறி வருகிறார். என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹிந்து கோயில்கள் இங்கெல்லாம் வந்து இப்ப எல்லாம் அந்த ஹிந்து உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுது. கன்னியாகுமரியில எல்லா கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகிற பொழுது ஹிந்து ஒற்றுமை மாநாடு நடக்கும், இந்து சமய வகுப்புகள் நடக்கும். சேகர்பாபு அவர்கள் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று விட்டு சொன்னார், இனிமேல் ஹிந்து மாநாடுகளை
அறநிலையத்துறையே நடத்தும் இந்த RSS அல்லது காங்கிரஸ் அல்லது பிஜேபி இது சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஒரு ஹிந்து ஒற்றுமை மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அறநிலையத்துறையே நடத்தும் என்று சொன்னார். சில நிபந்தனைகளை ஏற்படுத்தினார். சேகர்பாபு அந்த நடவடிக்கை மட்டும் மேற்கொள்ளவில்லை. நடக்கிறதே ஆன்மீக ஆட்சி தானங்க, அதானங்க நீங்க ஆசைப்பட்டீங்க. ரொம்ப நல்லது, நானும் ஆசைப்பட்டேன். இந்து சமய அறநிலையத்துறை எல்லா கோயில் திருவிழாக்களிலும் இதே போல ஹிந்து ஒற்றுமை மாநாடுகளை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் ஆதரித்தேன், வரவேற்றேன். அதனை தொடர்ந்து சேகர்பாபு என்ன பண்ணார்னா, சிவராத்திரி விழாவை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க, குறிப்பா ஜக்கி வாசுதேவ் சிவராத்திரி விழாவை கொண்டாடுகிறார். எனவே சிவராத்திரி விழாவை இனிமேல் நாங்களே நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே எங்க ஐயா வீரமணி கோவம் வந்துருச்சு. அவர் தான் வருத்தப்படணும். அவர் என்ன, வீரமணி அறநிலையத்துறை அமைச்சருக்கு அதான் வேலை, நீ சிவராத்திரி விழாவை நீ நடத்தலாமா? உடனே இவர் மு.க. ஸ்டாலினுக்கு மேல அவர் தான் பவர் சென்டர்னு நினைச்சுக்கிட்டு நேரில் போய் விளக்கம் கொடுக்கிறார். நான் சிவபக்தர்கள் அல்லது சிவராத்திரி விழா நான் நடத்துகிறேன், கோவிலிலேயே நடத்துகிறேன், அதற்கு நம்முடைய முதலமைச்சர் மனைவியே வந்து துவக்கி வைக்கிறார். அப்படியெல்லாம் அவரை போய் சமாதானப்படுத்தி சிவபக்தர்கள் மாநாடு நடத்தினாங்க. ரைட்டு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, முருக பக்தர்கள் மாநாடு என்று பழனியிலே ஏற்பாடு செய்தார்கள். இவங்கெல்லாம் வந்து திமுக சார்பிலோ அல்லது அந்த திமுகவினுடைய துணை அமைப்புகள் சார்பிலோ சிவபக்தர்கள் மாநாடு நடத்த மாட்டாங்க, சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்க. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவங்களுடைய துணை முதலமைச்சர் அவரே போய் கலந்துக்குவார். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சேகர்பாபுவே கலந்துக்குவார். அதுக்கப்புறம் அதே சேகர்பாபு என்ன அறிவிச்சார் தெரியுமா? நம்முடைய பழனியிலே ஆவினங்குடியிலே ஐயா அவங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க, அங்க முருகபக்தர் மாநாடு நடத்தினார். அதையும் நாங்கள் வரவேற்றோம். பரிகாரம் பண்ணணும். அந்த முருகபக்தர்கள் மாநாட்டில் யார் வீட்டு பணத்திலிருந்து முருகபக்தர்கள் மாநாடு நடத்துனீங்க? நீங்க கோயில் பணத்தை எடுத்து நீங்க முருகபக்தர் என்ன திமுக அவங்க மூலமா நீங்க முருகபக்தர் நாடகம் நடத்துனீங்க. கோவில் காசா? கோயில் காசு. ஊர் பூரா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? கும்பாபிஷேகம் நடத்துகின்ற ஆட்சி. யார் வீட்டு பணத்திலிருந்து கும்பாபிஷேகம் நடத்தினீங்க? சர்ச்சுகளை புனரமைக்க, மசூதிகளை புனரமைக்க அரசாங்கத்தினுடைய பொது பணத்தை பயன்படுத்துகிறீர்கள். அவர்களுடைய வக்ஃப் போர்டுக்கு நீங்கள் நிதி உதவி செய்கிறீர்கள். ஆனால் அறநிலையத்துறை பக்தர்களின் காணிக்கை, கோயில்களில் நிலங்கள் மூலம் வரக்கூடிய வருமானம், பக்தர்களுடைய உபயம், இந்த பணத்தை தான் இதுல செலவிடப்படுதே ஒழிய அரசாங்க நிதி ஒதுக்கல. அரசாங்க பணத்தில் இதெல்லாம் நடைபெறவில்லை. நிறைய பேர் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர்ல இதுக்கு முந்தைய ஆட்சிகள்ல முருகன் மாநாடு நடத்தல, திமுக ஆட்சி தான் நடத்துச்சு. முந்தைய ஆட்சியிலையும் நிறைய கும்பாபிஷேகங்கள் நடத்தினாங்க. அவங்க எல்லாம் அரசியலுக்கு அதை பயன்படுத்தல. திமுக ஆட்சியிலே அரசியலுக்காக இவர்கள் தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக, இப்ப மயிலாப்பூர் கோயில் பணத்தை எடுத்து குளத்தூர் தொகுதியில காலேஜ் கட்டுறேன்னு சொல்றாங்க. குளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி, அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஊரா விட்டு நெய்ய என்னமோ சொல்லுவாங்கல்ல, கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி கோவில் பணத்தை எடுத்து, அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். கோயில் பணம், கோவில் பொக்கிஷம் இவர்கள் கண்ணை உறுத்துகிறது. கோயில் பணத்தை எடுத்து நீ கொண்டு குளத்தூர்ல கல்லூரி கட்டுவ, கல்லூரிகள் கட்ட வேண்டும் கோவில் பணத்திலே. ஆனா அது அந்த கோயில் நிர்வாகத்திலே இருக்க வேண்டும். பழனி ஆண்டவர் கோயில் கல்லூரி, கோவில் பணத்திலே மருத்துவமனைகள் நடத்த வேண்டும். அதுக்கு தான் எங்க பெரியவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அதை உங்க கட்சி வளர்ச்சிக்கும் உங்க தேர்தல் வாக்குறுதிக்கும் பயன்படுத்துறீங்க பாருங்க. இதுதான் திமுகவுடைய பிரச்சார டெக்னிக். இதை நாங்கள் எதிர்க்கின்றோம். அதே மாதிரி தான் முருகபக்தர் மாநாட்டுக்கு அதுக்கு சரியா கணக்கு வழக்கே கிடையாதுங்க. இந்த முருகபக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி மாநாடு நடத்துச்சுன்னா அதுல வந்து அரசியலே பேசப்படல. அரசியல் முருகபக்தர்கள் அரசியல் பேசினா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது நான் கேட்கிறேன். அரசியல் மாநாடுனே நடத்திருக்க வேண்டியதானே, எதுக்கு முருகன் மாநாடு நடத்துனீங்க? இந்து முன்னணி ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கம். எல்லோரையும் அழைத்தோம். இந்து முன்னணி திருமாவளவனை அழைத்தோம். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பதற்கு நேரம் கேட்டார்கள். எல்லாரையும் அழைச்சாங்க. அவங்களுக்கு கட்சி வேறுபாடு கிடையாது. பிஜேபி, காங்கிரஸ் இந்த வேறுபாடுகள்லாம் கிடையாது. நடத்தப்பட்டது முருகபக்தர்கள் மாநாடு. அதுல பாரதிய ஜனதா கட்சி தானாக முன்வந்து அதுல இன்வால்வ் ஆகி அவங்க நேரடியாக கலந்துகிட்டாங்க.
முருகபக்தர் மாநாட்டுக்கு அரசியல் சாயம் பூசியது யார்? முதல்ல முருகனுக்கு அரசியல் சாயம் பூசினது யாரு? எங்க அண்ணன் நயினார் என்ன நாகேந்திரன். பிரச்சனைனா முருக பக்தர்கள் நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவர் சொன்ன வார்த்தை இந்து முன்னணி நடத்தியது பேர்ல, ஆனா உண்மை. முழுக்க முழுக்க பாஜக தான் பண்ணிச்சினார். அவர் காம்ப்ளிமெண்டா சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பெருவாரியாக அதிலே கலந்து கொண்டார்கள். காங்கிரசுக்கு வருவதற்கு என்ன தயக்கம்? இந்து முன்னணியுடைய தலைவர், மாநில தலைவர் எங்கள் ஐயா தானலிங்க நாடார் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருந்தவர், பெருந்தலைவர் காமராஜருக்கு உற்ற நண்பராக இருந்தவர், திருவிதாங்கோடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளராக இருந்தவர் ஐயா தானலிங்க நாடார். நீங்க எல்லாம் வந்திருக்கலாம்லங்க முருகன் மாநாட்டுக்கு. ஏங்க காங்கிரஸ்காரங்க எல்லாம் வருகை தந்திருக்கணும். என்னங்க ஏன் வராம விட்டாங்க? இப்ப எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் வருகை தந்திருக்கலாமே, ஏன் வராம விட்டாங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, பிஜேபி நடத்துது சங்கிகளின் மாநாடு. ஆம், முருகப்பெருமானே மிகப்பெரிய சங்கிதான், முதல் கடவுள் எங்கள் சிவபெருமான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் யாரு? சங்கம் வச்சு சங்க தமிழ் வளர்த்தது யாரு? இறையனார். இந்த மதுரையில அது சார் தமிழ் சங்கமா இல்லாட்டி ராஷ்டிரிய சுயம் சேவ் சங்கமா சார்? தமிழ் சங்கம் தான். என்ன சார் நீங்க? தமிழ் சங்கம் வேற. முதலாம் தமிழ் சங்கம் சிவபெருமான் தலைமையிலே, இரண்டாம் தமிழ் சங்கம் நம்முடைய முருகப்பெருமான் தலைமையிலே. நம்முடைய தமிழ்நாட்டில் சங்கம் வச்சுத்தான் வள்ளலார் சன்மார்க்க கருத்துக்களை வளர்த்தார். வள்ளலார் சங்கம் வைக்கிறது தமிழனுடைய மரபு. ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தை ஏற்படுத்தியது தமிழ் அமைப்பு தான். இவங்க திராவிட நாடு கேட்டு மேப் போட்டாங்க. திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுன்னு ஒரு பெரிய மேப் போட்டாங்க. அந்த மேப்பில் நாக்பூர் இருக்குது. அந்த மேப்ல நாக்பூர் இருக்கு, குஜராத் வரைக்கும் இருக்குது. நாக்பூர் என்பது ஆர்எஸ்எஸ் தோன்றிய இடம் என்பது இன்றைக்கு 100 விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. சங்கம் துவங்கி 100 ஆண்டுகள். சங்கம், ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் எங்கே உருவானது? நாகபுரி, இந்தியாவின் மைய பகுதியிலே உருவானது சங்கம். ஆர்எஸ்எஸ் வடநாட்டு இயக்கம் அல்ல, ஆர்எஸ்எஸ் இந்தியாவிற்கு பொதுவான இயக்கம். இவங்க எதனால இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடு இதுல எல்லாம் பிஜேபி வந்துருச்சு, நீங்களும் வாங்க, யார் வர வேண்டாம் சொன்னா? எதனால முருகபக்தர் மாநாடு? திருப்பரங்குன்றத்திலே, மதுரையில ஏன் நடந்தது? திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் மலை, சத்தியகிரி. அந்த திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று சொல்லி யார் இதுல மதவாதம் பண்ணது? நாங்களா போய் கேட்டோம்? ஆர்எஸ்எஸ் காரரா போய் கேட்டோம்? யார் தடுத்தா? ஆடுகளை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு இது சிக்கந்தர் மலை, இங்கே வந்து ஆடுகளை பலியிடுவோம் என்று அவர்கள் ஊர்வலமாக வந்தபோது போய் ஆர்எஸ்எஸ் காரன் தடுக்கல, இந்து முன்னணிக்காரன் தடுக்கல, அறநிலையத்துறை அந்த திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர் போய் தடுத்தாரு. யார் போய் தடுத்தா? அவரும் சங்கின்னு சொல்ல போறீங்களா? அது அவங்க சொல்லுவாங்க சங்கின்னு. அவரை இவங்க போய் அதை தடுத்தாங்க. இந்த மலை புனிதமான மலை, இந்த மலையிலே பலியிடுதல் கூடாது. யார்? நாங்க சொன்னோமா? நாங்க போய் தடுத்தோமா? அதற்கப்புறம் அது ஒரு விவாத பொருளாக வருகிறது. அதற்கு பிறகு ராமநாதபுரத்திலே இருந்து நவாஸ்கனி இங்கே வருகிறார், வந்து தூண்டி விடுகிறார். வந்து தூண்டி விட்டது மட்டுமல்ல, இந்த பிரச்சனை மத பிரச்சனையாக கிளப்பினது யாரு? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த ராமநாதபுரத்துல இருந்து வரல, புனிதமான இல்ல வக்ஃபு வாரிய தலைவரா வந்தார். சரி, வக்ஃபு வாரிய தலைவராக வரட்டும். வக்ஃபு வாரிய தலைவருக்கு அங்க என்ன வேலை? இல்ல அந்த மலை டிஸ்பியூட் என்னன்னு பார்க்கணும்ல. இல்லைங்க, அது என்ன வக்ஃபு சொத்தா? திருப்பரங்குன்றம் மலை என்பது ஒட்டுமொத்தமாக முருகப்பெருமானுக்கே சொந்தம். அந்த அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து, சரி வந்தீங்க, நீங்க எல்லாரையும் சந்திச்சீங்கல்ல, அவர் கொஞ்சம் கூட மனசுல கூச்ச நாச்சம் இல்லாம சொல்றாரு, நாங்க உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டோம், மாமிசம் சாப்பிட்டோங்கிறாங்க. கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகிற பொழுது மாமிச உணவை தவிர்த்து பாலும் பழமும் சாப்பிட்டு வெறுங்கால பாத யாத்திரையாக வந்து நவாஸ்கனி நவாஸ்கனி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. சொன்னார், அவரை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். அப்படி டக்குனு சார்ந்தவர்கள் மாத்தாதீங்க. இல்லைங்க, ஏங்க இங்க நவாஸ்கனி சொன்னதாக நான் அறியல. அவர் அங்க உட்கார்ந்து மாமிசம் சாப்பிட்டாரா இல்லையா? அப்படி சாப்பிட்டதா சொன்னா அறியல. சாப்பிட்டாரு. சாப்பிட்டா தப்பு. நீங்க ரம்ஜான் நோன்பு வச்சிருக்கீங்க, நாங்க யாராவது உங்க நோன்பு காலத்துல உங்களை யாராவது புண்படுத்தினா, அப்படி புண்படுத்த மாட்டான். ஒரு இந்து முன்னணிக்காரன், ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் அடுத்த மதத்தினுடைய உணர்வுகளை மதிப்பானே ஒழிய, எங்கள் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் ரத்தம் சிந்தி இந்த உணர்வை இன்றைக்கு அவருடைய ஆன்மா அங்கிருந்து பார்த்துட்டு இருக்குது.
கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் கிண்ண சாதனை. வரலாற்றிலேயே இப்படி ஒரு மாநாடு தமிழகத்திலே திருப்புமுனையை ஏற்படுத்திய மாநாடு. அந்த மாநாடு எவ்வளவு ஒழுக்கத்தோடு, எவ்வளவு கட்டுப்பாட்டோடு, எவ்வளவு நேர்த்தியோடு, அவ்வளவு அற்புதமாக அந்த மாநாடு நடந்ததே. அதுக்கு போய் நீங்க ஏன் மதச்சாயம் பூசுறீங்க? இதை மதவாத பிரச்சனையா மாத்தினது யாரு? இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மதசார்பற்ற தன்மை. ஐயா கோயிலுக்கு வந்தார் திருமாவளவன், திருநீர் வச்சார், வெளியே வரும்போது அழிக்கிறார், கேட்டா வெயர்வியில் அழிஞ்சிருச்சுங்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அங்க போனாரு சிக்கந்தர் தர்கா, அங்க போனார், தொப்பி போட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் எங்க வந்தாரு? முருக பக்தர்கள் மாநாட்டை. இதை இந்து முன்னணி பெருசா விளம்பரம் பண்ணி, இந்து முன்னணி பெருசா அதற்கான பிரச்சாரங்களை செய்து அவ்வளவு பெரிய கூட்டம் அல்ல. இந்த திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்னு பேர் மாத்துறாங்களே, இது அநியாயம், இது அக்கிரமம். குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். இந்த மதுரையிலே சிக்கந்தர் என்பவர் இந்த மதுரை ஆண்ட சுல்தான்களின் தளபதியாக ஒருவர் இருக்கிறார். அவருடைய அந்த சமாதி, அவருடைய அந்த அடக்கத்தலம் இங்கதான் இருக்குது. எங்க இருக்குது? மதுரையில் இருக்குது. ஆனா அவரை அங்கே வைத்ததாக சொல்லி திருப்பரங்குன்றம் மலையிலே புதிய புதிய அடையாளங்களை ஏற்படுத்தினார்கள். அங்க அந்த வருஷத்தை மாத்தினாங்க. சமணர் குகைகள் இருக்கு, அதை போய் பச்சை பெயிண்ட் அடிச்சாங்க. அப்பெல்லாம் இந்த மத நல்லிணக்கம் பேசுறவங்க பூரா பேசாம தானே இருந்தான் யாரும். இதெல்லாம் தான் அந்த முருகபக்தர் மாநாட்டினுடைய வெற்றிக்கு காரணம். இன்றைக்கு ஒரு விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு மதுரையிலே எங்கள் ஞானசம்பந்த பெருமான் மீட்ட இந்த மதுரை வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதம் மிலி அமனரோடு தேரரை வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே. எங்கள் ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகம் பாடி சமணர்களை, எண்ணாயிரம் சமணர்களை தோற்கடித்து மதுரையிலே சைவத்தை, தமிழை மீட்டார். எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்திலே மதுரையிலே சுல்தான்கள் ஆட்சியின் பொழுது மதுரை கோயிலை கொள்ளையடித்தார்கள். சிவலிங்கத்தை மறைத்து கல்திரை எழுப்பினார்கள். கொள்ளையடிக்க வந்தவர்கள் வேறொரு லிங்கத்தை சிதைத்து விட்டு போய்விட்டார்கள். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மறைக்கப்பட்டிருந்த சிவலிங்கம் மீண்டும் வீர கம்பண்ணன் மதுரையை மீட்ட பிறகு நாயக்கர் மன்னருடைய ஆட்சி காலத்திலே அந்த கல் திரை, இந்த இடத்துல தான் ஒரிஜினல் சொக்கநாதர் இருக்காருன்னு சொல்லி எல்லோரும் வந்தார்கள். அந்த கல் திரையை நீக்கினார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றி வைத்த தீபம், சூட்டிய பூ அப்படியே இருந்தது. மீண்டும் சொக்கநாதர் ஆலயத்திலே வழிபாடு துவங்கியது. இந்த புண்ணிய மதுரையிலே அந்த உடைக்கப்பட்ட அந்த லிங்கத்தை எம்ஜிஆர் தான் சொன்னார், கொண்டு போய் காட்சிக்கு வைங்க. இன்னைக்கு மதுரைக்கு போங்க, எப்பொழுது மதுரையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சித்தார்களோ திருப்பரங்குன்றத்தை, அப்பொழுதுதான் முருக பக்தர்களுடைய எழுச்சி தேவைப்பட்டது. இதுக்கு கட்சி கிடையாது. இதுக்கு நீங்க உடனே இது சங்கிகளின் மாநாடு என்று சொல்லுகிறீர்கள். சங்கிகளின் மாநாடு என்று சொன்னால் ஆம், பெருமைதான். அது சங்கிகளின் மாநாடு தான். இந்த முருக பக்தர் மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றிலே, தமிழகத்தினுடைய பாரம்பரிய பண்பாட்டு வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி இருக்கிறது, பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் முருக பக்தருடைய வெற்றி. இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்தன குமர குருபரருடைய பெருமையை சொன்னார். பாம்பன் சுவாமிகளின் வாரியார் சுவாமிகள் யாரு? தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் உலக இந்து பேரவையின் தலைவராக இருந்தவர் வாரியார் சாமிகள். வாரியார் சாமிகள் முதலியார்னு எனக்கு ஆர்எஸ் பாரதி என்னை சொல்லி கொடுத்தார். எங்க பார்த்தாலும் ஜாதி பாரு, அதான் திராவிடம். எங்க பார்த்தாலும் ஜாதி பாரு, எங்க பார்த்தாலும் மதம் பாரு, அதான் திராவிடம். இன்றைக்கு அழகிரி அண்ணன், ஐயா காமராஜர், மகாத்மா காந்தி, ஆர்எஸ்எஸ், சங்கம், தேசியம், இந்த தேசிய மாடல் இன்றைக்கு வென்றிருக்கிறது என்பதற்கு இந்த முருக பக்தர் மாநாடு சாட்சி. நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மாபெரும், இது முருகர் யுகம். இது என்ன யுகம்? இது முருகர் யுகம், கலியுகம். முருக பெருமான் கிட்ட விளையாடுறவங்க யாருமே தப்பிக்கவே முடியாது. முருகர் மேல நீங்க யார் கை வச்சாலும் இந்த தமிழகத்திலே நீங்கள் உங்களுடைய முருகப்பெருமான் இந்த மலையை போய் சிக்கந்தர் மலைன்னு சொன்னா, சென்னி மலையை கல்வாரி மலைன்னு சொன்னா, எப்படி மானமுள்ள ஒரு ரோஷமுள்ள ஒரு முருக பக்தன் பொறுத்து கொள்ள மாட்டான்? அதற்கு சாட்சிதான் இந்த மாநாடு. இந்த மாநாடு தமிழகத்திலே திராவிட மாடலை முறியடித்து தேசிய மாடலை கொண்டு வரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முருகன் மாநாடு
ஆன்மீக வளர்ச்சியா இல்லாட்டி மதவாத முயற்சியான்னு கேட்டதுக்கு பதிலாக ஆன்மீக முயற்சியா அல்லது அரசியல் முயற்சியான்னு கேட்டிருக்கலாம். அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக அதை சொன்னாங்க. முருகன் மாநாடு தமிழகத்தில் ஒரு பெரிய அப்படின்னு பண்பாட்டு கலாச்சார ஆன்மீகம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொன்னார். அப்போ அவங்க நோக்கம் என்னன்னு அண்ணனே கொஞ்சம் மறுபடியாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன்.